நபியே, உமது இறைவன் வானவர்களை நோக்கி, நான் பூமியில் என் பிரதிநிதியை ஆதமை நிச்சயமாக ஏற்படுத்தப் போகிறேன் என கூறிய சமயத்தில் அதற்கு அவர்கள், பூமியில் விசமம் செய்து இரத்தம் சிந்தக்கூடிய சந்ததிகளை பெறும் அவரை அதில் உன் பிரதிநிதியாக ஆக்குகிறாயா? நாங்களோ உன் பரிசுத்த தன்மையை கூறி உன் புகழை கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் நன்கறிவேன் என கூறிவிட்டான். பின்பு ஆதமை படைத்து ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் அவற்றின் தன்மைகளையும் கற்றுக் கொடுத்து அவற்றை அந்த வானவர்களுக்கு முன்பாக்கி, வானவர்களே, ஆதமுக்கு என் பிரதிநிதியாக ஆக்குவதற்குரிய தகுதி இல்லை என்று கூறினீர்களே. இதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதோ உங்கள் முன்னிருக்கும் இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என கூறினான். அவ்வாறு அறிவிக்க முடியாமல் அவர்கள் இறைவனை நோக்கி, நீ மிக தூய்மையானவன், நீ எங்களுக்கு அறிவித்தவற்றை தவிர வேறொன்றையும் நாங்கள் அறிய மாட்டோம், நிச்சயமாக நீதான் மிக அறிந்தவன் என ஞானமுடையவன் என கூறினார்கள். பின்னர் இறைவன் ஆதமே, அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவிப்பீராக என கூறினான். அவர் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அறிவித்த பொழுது அவன் வானவர்களை நோக்கி, பூமியிலும் வானங்களிலும் உங்களுக்கு மறைவானவற்றை நிச்சயமாக நான் நன்கறிபவன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா? ஆகவே நீங்கள் ஆதமை பற்றி வெளியிட்டதையும் மறைத்து கொண்டதையும் நிச்சயமாக நான் நன்கு அறிவேன் என்றான். பின்னர் நாம் வானவர்களை நோக்கி, ஆதமுக்கு நீங்கள் பணிந்து சுஜூது செய்யுங்கள் என கூறியபோது இப்லீஸை தவிர அனைவரும் சுஜூது செய்தார்கள். அவனோ பெருமை கொண்டு விலகி நம் கட்டளையை நிராகரிப்பவர்களில் ஆகிவிட்டான். பின்னர் நாம் ஆதமுக்கு துணையாக அவர் மனைவியை படைத்து ஆதமை நோக்கி, ஆதமே, நீர் உமது மனைவியுடன் சொர்க்கத்தில் வசித்திருப்பீராக. நீங்கள் இருவரும் இதில் விரும்பும் இடத்தில் விரும்பியவற்றை தாராளமாக புசியுங்கள். ஆனால் இந்த மரத்தை நெருங்காதீர்கள். நெருங்கினால் நீங்கள் இருவரும் உங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டவர்களாவீர்கள் என கூறினோம். எனினும் இப்லீஸ் ஆகிய சைத்தான் அதை காரணமாக வைத்து அவ்விருவரையும் தவறிழைக்கும்படி செய்து சொர்க்கத்திலிருந்து அவ்விருவரும் இருந்த மேலான நிலையிலிருந்தும் அவர்களை வெளியேறும்படி செய்துவிட்டான். ஆகவே அவர்களை நோக்கி, உங்களில் சிலருக்கு எதிரியாவர். சொர்க்கத்திலிருந்து நீங்கள் இறங்கிவிடுங்கள். உங்களுக்கு பூமியில் தான் வசிக்க இடம் உண்டு. அதில் சிறிது காலம் வரை சுகமும் அனுபவிக்கலாம் என நாம் கூறினோம். பின்னர் ஆதாம் சில வாக்கியங்களை தன் இறைவனிடமிருந்து கற்றுக்கொண்டார். அவ்வாக்கியங்களை கொண்டு அவர் பிரார்த்தனை செய்த வண்ணமாகவே இருந்தார். அதனால் அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நிச்சயமாக அவன்தான் மிக மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் ஆவான். பின்னர் நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இதில் இருந்து இறங்கிவிடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு என் தூதர்கள் மூலம் நேர்வழி நிச்சயமாக வரும். உங்களில் எவர்கள் என் நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். தவிர எவர்கள் என் நேர்வழியை நிராகரித்து என் வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள்தான். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். இஸ்ராயலின் சந்ததிகளே, உங்களுக்கு நான் அருள் புரிந்த என் அருட்கொடையை நினைத்து பாருங்கள். நீங்கள் எனக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுங்கள். நான் உங்களுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுவேன். என்னையே பயந்து கொள்ளுங்கள், என்னையே பயந்து அஞ்சுங்கள். நான் இறக்கிய இவ்வேதத்தை நீங்கள் நம்புங்கள். இது உங்களிடமுள்ள தௌராத் என்னும் வேதத்தையும் உண்மையாக்கி வைக்கிறது. இதை நிராகரிப்பவர்களில் நீங்களே முதன்மையானவர்களாக ஆகிவிட வேண்டாம். இவ்வேதத்தை பற்றி உங்களிடமுள்ள தௌராத்தில் கூறப்பட்டுள்ள என் வசனங்களை மாற்றி சொற்ப விலைக்கு விற்றுவிட வேண்டாம். நீங்கள் மற்ற எவருக்கும் பயப்படாது எனக்கே பயப்படுங்கள். நீங்கள் உண்மையை அறிந்து கொண்டே அதை மறைத்து பொய்யை உண்மையென புரட்டிவிட வேண்டாம். நீங்கள் தொழுகை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள்.
தொழுகையில் ஒன்று சேர்ந்து குனிந்து ருக்குஹு செய்பவர்களுடன் நீங்களும் குனிந்து ருக்குஹு செய்யுங்கள். நீங்கள் தௌராத் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை செய்யும்படி அதில் ஏவப்பட்டிருப்பதை மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவுகிறீர்களா? இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? எத்தகைய கஷ்டத்திலும் நீங்கள் பொறுமையை கைக்கொண்டு தொழுது இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள். ஆனால் நிச்சயமாக இது உள்ளச்சமுடையவர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு மிக வலுவாகவே இருக்கும். உள்ளச்சமுடைய அவர்களோ தங்கள் இறைவனை நிச்சயமாக சந்திப்போம் என்றும் அவனிடமே நிச்சயமாக செல்வோம் என்றும் உறுதியாக நம்புவார்கள். இஸ்ராயலின் சந்ததிகளே, முற்காலத்தில் நான் உங்களுக்கு அருள் புரிந்த என் நற்கொடையையும் உலகத்தார் அனைவரையும் விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி வைத்திருந்ததையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒரு நாளை பற்றி பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் எந்த ஆத்மாவுக்கும் எதையும் கொடுத்து அதன் கஷ்டத்தை தீர்க்க மாட்டாது. அதற்காக எவருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்காக ஒரு பரிகாரத்தையும் ஈடாக பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அவர்கள் எவ்வாறாலும் எவ்வித உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். ஸதக்கல்லாஹுல் அலீம்.